வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் எக்ஸாம்பிள் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செக்மெண்ட் AYB ஷோன் இன் த ஃபிகர் 11.6 இஃப் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் 21 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த கொஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த AYB இந்த ஒரு ப்ளூ கலர் பார்ட் இருக்குல்ல, இதோட ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கிவன் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர். அண்ட் இங்கே வந்து ஒரு கார்டு இருக்குது. இந்த AB வந்து கார்டு. ஒரு சர்க்கிளில் ஒரு லைன் செக்மெண்ட் வந்து 2 இதில் டச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கார்டு. இது எல்லாமே கார்டு தான், ஓகேவா? இப்போ AYBன்ற கார்டு வந்து இந்த சர்க்கிளை டச் பண்ணிருக்கு. அது நீங்கள் சென்டருக்கு ஜாயின் பண்ணால் வந்து ரேடியஸ் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் ரேடியஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ரேடியஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் 1 அடுத்து நீங்கள் எக்ஸாம்பிள் 2 ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க வரீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்க்க வேணாம். எதனாலனா இந்த சம்மந்தம் இந்த சாப்டராவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். நீங்கள் பெட்டர் 11.1 ஃபஸ்ட்டு 4 சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேபி சம் பார்த்துருவாங்க. இல்லை என்னால் நான் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த சம்மு கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன ஏபின்றது கார்டு. இந்த கார்டு வந்து சென்டராக நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன் வரும். இந்த லைன் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் சப்டெண்ட் பை த கார்டு வித் த சென்டர், ஓகேவா? நமக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, பிகாஸ் இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. மற்ற சம்பளம்லாம் டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் டயக்ராம் வரையணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த க்ரீன் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் நான் சொன்னல, இதுதான் இதுக்கு பேர் வந்து ஆர்க், AYB ஆர்க்கு. இந்த ஆர்க்கும் இந்த ரேடியஸ்க்கும் நடுவில் இப்போ இந்த பீஸா ஆர் இந்த கேக் ஸ்லைஸ் மாதிரி ஒரு ஷேப் இருக்கா, இதுக்கு பேர் தான் செக்டர். இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரிய ஃபார்முலா என்னென்னா θ/360 × πr². இந்த θன்றது என்னென்னா இந்த ஆங்கிள்ஸ் சப்டெண்டட் பை த ஆர்க் வித் த சென்டர். இப்போ இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ரேடியஸ் தெரிஞ்சுன்னா இந்த ப்ளூ கலரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம கொஷனில் வந்து நம்ம க்ரீன் கலர் தான் வேணும், கரெக்டாக? இப்போ இந்த க்ரீன் கலர் கண்டுபிடிக்கணும்னா இந்த சொன்ன ஏபின்றது கார்டு. இந்த கார்டுக்கும் இந்த ரெட் கலர் இந்த AYBன்ற ஆர்க்குக்கும் நடுவில் இருக்க இதுக்கு பேர் வந்து செக்மெண்ட், இதுக்கு பேர் வந்து செக்டார். அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு செக்டாரை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நீங்கள் இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிளை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு செக்மெண்ட் கிடைக்கும், கரெக்டாக? இந்த செக்டரோட ஏரியா போய் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா தான், θ/360 × πr². அதுலேருந்து நீங்கள் ட்ரையாங்கிளை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிளோட ஏரியா இந்த ப்ளூ கலர் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த க்ரீன் காணிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து கிவன் எழுதிக்கலாம். given okay, radius of the circle or sector, radius வந்து 21 சென்டிமீட்டர். எல்லா சம்லையுமே given ஃபஸ்ட் இருந்ததுன்னா அண்ட் தென் ஃபைண்ட் அப்புறம் டயக்ராம், இது ரொம்ப எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்த ஆங்கிள் ஆஃப் செக்டார் இல்லை ஆங்கிள் மேட் பை செக்டார். $120, கரெக்டாக? டு ஃபைண்ட் வந்து ஏரியா ஆஃப் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் செக்மெண்ட் AYB. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு செக்டரோட ஏரியா கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? அப்போது ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு θ/360 × πr². இதுதான் ஃபார்முலா. இந்த கொஷனில் வந்து நான் சொல்கிற ஒரு நிமிஷம். இப்போ θவோட வேல்யூ வந்து 120 டிவைடட் பை 360 × π. பையோட வேல்யூ வந்து இந்த கொஷனில் 22/7. ரேடியஸ் 21 × 21. ஓகே, இப்போ காமன் ஃபேக்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 0 கேன்சல் அண்ட் தென் 7 அண்ட் திஸ் இஸ் 3 × 7 டேபிளில். அப்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 12/36 × 22 × 3 × 21, கரெக்டாக? இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் 12 times in 3 tables and this is 1 time. Again 3 table, again 12 and 12 cancel ஆகிடும், கரெக்டாக?
அப்போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு 22 into 21. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது செக்டாரோட ஏரியா கரெக்டாக. அப்போது 22 into 21, ஸோ 22 and then 44, 462. அப்போ ஏரியா வந்து 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கரெக்டாக. இது வந்து ஏரியா ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு கரெக்டாக. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏரியாஸ் அப்போ கண்டுபிடிச்சோன்னா இந்த சம் முடிஞ்சது. ஓகே, இப்போது இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி கரெக்டாக. அதே மாதிரி இது வந்து 21 அண்ட் திஸ் இஸ் 21. இப்போது ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா √3/4 and 2 side square. இதுதான் ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இல்லைனா இந்த √3/4 சிம்பிளிஃபை பண்ணால் இன்னும் ஈஸியாக 0.433 into side square இது கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம ட்ரையாங்கிளில் வந்து இந்த ஆங்கிளே 120 டிகிரி கரெக்டாக, மொத்தமாக 180. அப்போது இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். இப்போது இங்கே இது ஆல்ரெடி 120, அப்போ கண்டிப்பாக 90 இருக்க வாய்ப்பே இல்லை. மீதி வந்து 180 சப்ராக்ட் பண்ணால் 60 டிகிரி வரும் கரெக்டாக. அப்போது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் இல்லை. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த half into base and height பர்பெண்டிகுலர் இருக்கும். அதுலேருந்து ஒரு பேஸ் அண்ட் ஹைட் இது வச்சா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த ட்ரையாங்கிள் வந்து OAB கரெக்டாக. இந்த ட்ரையாங்கிள் OABயில் OAவும் OBயும் சேம். அப்போனா இது ரெண்டு சைடும் ஈக்குவல். அப்போ இது வந்து ஒரு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கரெக்டாக. ட்ரையாங்கிள் OAB இஸ் ஐசோஸ்லெஸ். எதனாலனா OA is equal to OB. ஏதாச்சும் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் அந்த ட்ரையாங்கிள் பேர் ஐசோஸ்லெஸ்ன்னு சொல்லுவோம். அதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, therefore isosceles triangle, the angle opposite to the equal sides are equal. The angles opposite to the equal sides are equal. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் கரெக்டாக. அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ரெண்டு ஆங்கிளுமே சேமாக தான் இருக்கும். இதுதான் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. அப்போது என்னென்னா, இந்த ஆங்கிள் OAB ஆங்கிள் O ப்ளஸ் ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் B வந்து 180 கரெக்டாக. ஏன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. நம்ம இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு புக்கில் வந்து காங்கிருவன்சி கண்டுபிடிச்சி போட்டிருப்பாங்க. யூ கேன் டூ இட் தட் வே ஆல்சோ. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் CPCT எடுத்து ஆங்கிள் போடணும். நீங்கள் ஜஸ்ட் நான் சொல்கிறது லிசன் பண்ணுங்கள். இது கரெக்டு தான். ரொம்ப இது அதை விட இது கண்டிப்பாக ஈஸியாக தான் புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னென்னா, ஆங்கிள் O வந்து 120 டிகிரி. 120 ப்ளஸ் A வந்து X ப்ளஸ் X ஈக்குவல் டு 180. அப்போது 120 ப்ளஸ் 2X ஈக்குவல் டு 180. அப்போ 2X ஈக்குவல் டு 180 மைனஸ் 120 பிகாஸ் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறோம். அப்போ 2X வந்து 60 அண்ட் எக்ஸோட வேல்யூ 60 டிவைடட் பை 2. therefore வேல்யூ ஆஃப் X வந்து 30 டிகிரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து 30 டிகிரியும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஏன் கண்டுபிடிச்சா நீங்கள் ஒரு கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுப்பீங்க. ஸோ 30 and this is 30 கரெக்டாக. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், ஓகே இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இருக்கு ஒரு நிமிஷம். ஓகே பரவாயில்ல. ஓகே இப்போது இந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னா, இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணால், நீங்கள் ட்ரையாங்கிளோட எந்த சைடு வேணால் எடுத்துக்கோங்க, என்ன ட்ரையாங்கிள் வேணால் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு சைடை வந்து நீங்கள் பேஸாக கன்சிடர் பண்ணிங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து இதை பேஸாக கன்சிடர் பண்ணேன்னா,
இந்த பேஸ்லேருந்து நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் வெர்டிசஸ்க்கு 90 டிகிரியில் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா, அதாவது இந்த வெர்டிஸ்லேருந்து இந்த பேஸ்க்கு 90 டிகிரியில் லைன் வரைஞ்சிங்கன்னா, இந்த இதை டின்னு வச்சுப்போம். இந்த ஓடி இன்டூ ஏபி, அதாவது அதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு half இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். அந்த பேஸ் அண்ட் ஹைட் எப்படி சூஸ் பண்ணால் அது பர்பெண்டிகுலர் இன்டர்செப்ட் ஆகல, அதை தான் ஒன்று பேஸாகவும் ஒன்று ஹைட்டாகவும் இருக்கணும். அப்போ இங்கே வந்து பேஸ் வந்து ஏபி அண்ட் ஹைட் இஸ் ஓடி. இப்போ இந்த ஓடி லென்த்தும் ஏபி லென்த்தும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக சம்மா முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, திஸ் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த சென்டர் ஓன்லேருந்து இந்த ட்ரையாங்கிளில் இந்த கார்டுக்கு நம்ம ஒரு லைன் வரைகிறோம் கரெக்டாக, அது டி இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க சர்க்கிள் சாப்டரில் 10.3 தியரமில், அப்போ பண்ணிட்டு ஃப்ரம் சென்டர் ஆஃப் சர்க்கிள் டு த கார்டு பைசெக்ட்ஸ் த கார்டு. அப்படின்னா சர்க்கிள்லேருந்து கார்டுக்கு 90 டிகிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது அந்த கார்டு 2 ஈக்குவலாக பிரிக்கும். ஏடி இஸ் ஈக்குவல் டு டிபி. ஓகே, பை திஸ் தியரம். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஓடிஏ கரெக்டாக. இப்போ நான் வந்து இந்த 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 ஓடி கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏடி கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஏடி கண்டுபிடிச்சாலே வந்து டிபி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஏடியும் டிபியும் ஈக்குவல் தான். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இதோட சைடு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன்னு சொன்னல, இப்போ அதுக்கு தான் வந்துருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்க்குறீங்கனாலே வெல் அண்ட் குட். பிகாஸ் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அளவுக்கு பேஷன்ஸே இருக்காது இந்த சம் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடு அடுத்து ஒரு ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா உங்களால் மீதி 2 ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. அதே மாதிரி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த சைடு தெரிஞ்சிருக்கு, இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருக்கு கரெக்டாக, அவங்களால மீதி 2 கண்டுபிடிக்க முடியும். இது இந்த சைடுன்னு தான் இல்லை, ஏதோ ஒரு ஆங்கிள் ஏதோ ஒரு சைடு தெரிஞ்சாலே போதும். இந்த 90 தவிர்த்து வேறு ஏதாச்சும் 2 ஆங்கிள், ஒரு ஆங்கிள் தெரிஞ்சு அந்த ஒரு சைடு தெரிஞ்சாலே மீதி 2மே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் சம்முக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இது போட முடியும். இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 90 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்க சைடு இதுதான் ஹைப்போடெனியஸ். இதுதான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லாங்கஸ்ட் சைடு. அதே மாதிரி இதுலேயும் இதுதான் ஹைப்போடெனியஸ் கரெக்டாக. மொத்தம் 3 இது இருக்குது. ஒன் ஹைப்போடெனியஸ், இன்னொன்று ஆப்போசிட், இன்னொன்று அட்ஜசன்ட். இதில் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் நீங்கள் ஒரு வாட்டி கற்றுக்கிட்டா அது ஈஸி தான். இப்போ சப்போஸ் இந்த ஆங்கிள் ஏ தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை ஆங்கிளாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் வந்து ஆப்போசிட். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இது தானே இருக்குது, ஸோ அப்போ இதுதான் ஆப்போசிட். மீதி இருக்கிறது வந்து அட்ஜசன்ட். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது இந்த ஆங்கிளாக எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுதான் ஆப்போசிட். அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் ஆப்போசிட்டு, மீதி இருக்கிறது அட்ஜசன்ட். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியலாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நீங்கள் பார்த்தே போடலாம். நான் இன்னும் ட்ரிக்னாமெட்ரிக் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சாப்டர் வீடியோஸும் போடல. நான் when I make the videos I'll give you the link in the description on how to remember this table. நீங்கள் மெமரைஸ் பண்ண தான் இது ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபர்ஸ்ட்டு இல்லை ஒரு இது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் எல்லாமே போட்டுடலாம். ஸோ I'll just give the link in the description once I make the video. இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்தே சொல்லலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இதை மட்டும் நீங்கள் படிக்கணும். அட்லீஸ்ட் இந்த 2ஆவது படிக்கணும், இன்னும் அந்த 3ஆவது படிக்கணும். எப்படின்னா சைன் டீட்டா ஈக்குவல் இந்த சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன், டேன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் என்னன்னா இட் இஸ் a ரேஷியோ ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் டிவைட் பண்ணும்போது வர ரேஷியோ தான் வந்து இந்த சைன் ஃபங்க்ஷனோட இதுக்கு ஈக்குவல். நீங்கள் இப்போதைக்கு இது படிக்காமன்னா ஜஸ்ட் இதை மட்டும் வச்சுக்கோங்க. சைன்னா வந்து சைன் டீட்டா ஈக்குவல் ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ், கீழே ஹைப்போடெனஸ் வரும், அந்த இங்கேயுமே ஹைப்போடெனஸ் தான். காஸ்னா வந்து அட்ஜசன்ட், சைன்னா வந்து ஆப்போசிட். ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணுங்க. இப்போ சைனிங் காசை டிவைட் பண்ணால் இந்த இது வந்து கேன்சல் ஆகி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் டேன் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டீட்டெயிலாக ட்ரிக்னாமெட்ரிலையும் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிலையும் இது பார்ப்போம். இது யூஸ் ஆகும் அங்கே. இப்போது நம்ம சம்முக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ட்ரையாங்கிளோட சைடு கண்டுபிடிக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனை. அது தெரிஞ்சுதான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம் கரெக்டாக. இப்போது இந்த இது நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஆங்கிளாக கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஓகே, இது ஆங்கிளாக கன்சிடர் பண்ணால் இதுதான் ஆப்போசிட் கரெக்டாக. அண்ட் தென் இது வந்து அட்ஜசன்ட், இது வந்து ஹைப்போடெனஸ். ஏன் ஹைப்போடெனஸ்னால் 90க்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் வந்து ஹைப்போடெனஸ். இது உங்களுக்கு தெரியும்.
நான் என்ன சொன்னேன்னா sin theta is equal to opposite by hypotenuse. நான் ஏன் sin theta சூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும் கரெக்டாக. அதே மாதிரி இப்போ ஆப்போசிட்டாக நான் கண்டுபிடிக்க போகிறேன்னா ஐ ஹேவ் டு சூஸ் சைன். ஏன்னா சைனில் தான் ஆப்போசிட்டாக ஹைபோட்டென்யூஸ் இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் படி sin C ஈக்குவல் டு ஆப்போசிட் பை, அதாவது ஆப்போசிட்னா வந்து என்னது ஏபி கரெக்டாக, ஏபி பை ஏசி. sin Cன்றது sin 60 டிகிரி, sin 30 டிகிரி ஈக்குவல் டு ஏபி வந்து ஏபின்னு வச்சுப்பா தெரியாது, ஏசி வந்து 6. இப்போது டேபிளில் பாருங்கள் sin 30யோட வேல்யூ வந்து 1/2 கரெக்டாக. இப்போது 1/2 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை 6. இப்போ இது இங்கே போனால் 6/2 ஏபி. அப்போ ஏபியோட வேல்யூ வந்து 3. உங்களுக்கு புரிஞ்சு பண்ணுறீங்க. இப்போது இதை கண்டுபிடிச்சாச்சு, இது 3. நெக்ஸ்ட் நான் பிசி கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா உங்களுக்கு நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த ரேஷியோ வேணும், ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன் அந்த ஹைபோட்டென்யூஸ். ஏன்னா இப்போ ஆப்போசிட் தெரிஞ்சிச்சு, நான் வந்து காஸ் தீட்டா யூஸ் பண்ணுறேன். அது என்னென்னா அட்ஜசன் பை ஹைபோட்டென்யூஸ் கரெக்டாக. அதே ஆங்கிள் தான் காஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு அட்ஜசன் வந்து பிசி பை ஹைபோட்டென்யூஸ் ஏசி கரெக்டாக. அப்போ காஸ் 30 வந்து டேபிளில் பார்த்திங்கன்னா √3/2. அப்போ இங்கே √3/2 ஈக்குவல் டு பிசி இஸ் தெரியாது, அது பிசின்னு வச்சுப்போம். இது வந்து 6. அப்போது இது மட்டும் தான் வேணும் பிசி. அப்போது வந்து 6 × √3/2 ஈக்குவல் டு பிசி கரெக்டாக. அப்போ கேன்சல் பண்ணால் 3. அப்போ பிசி வந்து 3√3. இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று போடுறேன், அந்த நீங்களே இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். இதோட ஏபியோ தென் பிசி. இப்போது இந்த டயக்ராமில் ரைட்டில் இருக்குல்ல, இதில் நான் ஏதாவது ஒரே ஒரு சைடு மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபைண்ட் பிசி. இப்போது நான் இதுதான் ஆங்கிளாக தெரியும் கரெக்டாக. அப்போது இதுதான் ஆப்போசிட், இது ஹைபோட்டென்யூஸ். 1 செகண்ட். ஓகே, இதுதான் ஹைபோட்டென்யூஸ். ஏன்னா 90% இருக்க சைடு ஹைபோட்டென்யூஸ், இது வந்து அட்ஜசன்ட். இப்போது எனக்கு இதுதான் ஆங்கிள் கரெக்டாக. அப்போது இப்போ நான் வந்து இதில் இருக்கணும்னா எனக்கு ஆப்போசிட் தான் வேணும். அப்போ சைன் தான் வேணும். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ். ஏன்னா ஹைபோட்டென்யூஸ் தான் தெரியும் ரொம்ப. அப்போது sin 60 ஈக்குவல் டு பிசி பை ஏசி. sin 60 வந்து √3/2. ஸோ இப்போ √3/2 ஈக்குவல் டு பிசி தெரியாது, ஏசி வந்து 8. அப்போ இங்கே போங்க. அப்போ 8 × √3/2 ஈக்குவல் டு பிசி. அப்போ கேன்சல் பண்ணால் 4√3. அப்போது இது வந்து 4√3. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சம்முக்கே வருவோம். இப்போ நம்ம சம்மில் உங்களுக்கு இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஓடிபி. உங்களுக்கு இந்த ஆங்கிள் தெரியும், இந்த ஆங்கிள் சாரி இது தெரியாது, இதுதான் தெரியும் 30 டிகிரி கரெக்டாக. இப்போ நமக்கு பிடிஓ வேணும், ஓடிஓ வேணும், இது தெரியும் 21 ஐ கெஸ். ரேடியஸ் வேணும் 21. ஓகே ஓகே, இது வந்து 21 கரெக்டாக. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து ஹைபோட்டென்யூஸ், ஏன்னா 90 ஆப்போசிட்டில் இருக்க சைடு. இப்போ இந்த ஆங்கிள் தெரியும், அப்போ இதுதான் ஆப்போசிட்டு, அந்த இதுதான் அட்ஜசன்ட் கரெக்டாக. ஃபஸ்ட் நம்ம வந்து ஓடி கண்டுபிடிக்கலாம். ஓடினா அப்போ ஆப்போசிட். அப்போது ஆப்போசிட்டாக ஹைபோட்டென்யூஸ் தெரியும்னா அப்போ சைன் ஃபங்க்ஷன் sin θ = ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ். அப்போது sin 30 டிகிரி ஈக்குவல் டு, ஏன்னா அந்த ஆங்கிள் வந்து 30, ஆப்போசிட் வந்து ஓடி பை பிஓ. sin 30 எவ்வளோ 1/2. ஓடி வந்து ஓடி தான். அண்ட் தென் ஹைப்போட்டென்யூஸ் 21. அப்போ ஓடி இது இங்கே போகும் கரெக்டாக. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 21/2 இஸ் ஈக்குவல் டு ஓடி. ஜஸ்ட் நீங்கள் இதை எப்படியா வச்சுக்கோங்க, சிம்பிளிஃபைலாம் பண்ண வேணும். ஏன்னா நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது சிம்பிளிஃபை கேன்சல் ஆகிடும் அது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிடி கண்டுபிடிங்க கரெக்டாக. அப்போது காஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். காஸ் θ இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போது cos 30 டிகிரி ஈக்குவல் டு adjacent is BD by OB. இது வந்து √3/2 ஈக்குவல் டு BD தெரியுமா தெரியாது பை 21. அப்போ இங்கே போகும்போது 21 √3/2. இங்கே டிவிஷன் இருந்தால் இங்கே மல்டிப்ளை ஆகிடும்.
இப்போது நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. என்னென்னா பிடி ஆஸ் வெல் ஆஸ் ஓடி. இப்போ ஏரியா என்னது? ஏரியா = ½ இன்ட்டு ஓடி இன்ட்டு ஏபி. கரெக்டாக? ஏபி இல்லை ஏபி ஃபுல்லாக. இப்போ உங்களுக்கு பிடி தெரியும், ஆனால் ஏடி தெரியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிடி = ஏடி. ஏன்னா கார்டை வந்து பைசெக்ட் அந்த பர்பெண்டிகுலராக வந்து பைசெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அப்போது இதுவுமே வந்து 21√3/2 தான். அப்போது ஏபி வேணும்னா you just have to multiply 2 into 21√3. ஏன்னா ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸில், அப்போ 2 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் ஏபி வந்து 21√3. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 21√3 நான் இங்கேயே போடுறேன். 21 + 21√3/2. நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 into 21√3/2. அப்புறம் 2 கேன்சல் ஆனால் எங்களுக்கு 21√3. ஓகே, இப்போ ஏரியா வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏ என்ன கண்டுபிடிச்சோம்? சாரி, ஓடி. ஓடி இஸ் 21/2. ஏபி வந்து 21√3. இப்போ காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. இப்போ 21 into 21√3/2 into 2. கரெக்டாக? இப்போ 21² by 2², √3/2². அப்போ இது வந்து 21² வந்து 441√3/4. இப்போ நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சது ட்ரையாங்கிளோட ஏரியா தான். இப்போ இதை வந்து நம்ம இதில் சப்ராக்ட் பண்ணுவோம், செக்டாரில் இருந்தால். கரெக்டாக? ஸோ அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே √3 வேல்யூ கொடுக்கல. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ராக்ஷன்லேயே தான் ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஹேவ் டு ஃபைண்ட் த ஆன்சர். டைம் இருந்தால் யூ கேன் டூ இட், இல்லைனா நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் = 441√3/4. இப்போ √3 வேல்யூ என்னென்னா அப்ராக்சிமேட்டாக 1.73. நம்ம வந்து 1.7 எடுக்கலைன்னா இவங்க கொடுக்கவே இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். இது அவங்க கொடுப்பாங்க மோஸ்ட்லி, பட் கொடுக்கலன்னா நீங்கள் யூ கேன் டூ இட். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் டெசிமலாக இருந்தாலும் நீங்கள் நார்மலாகவே மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ ரைட்லேருந்து எத்தனை டிஜிட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கோ நீங்கள் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 7, 28, 30. ஸோ அகைன் இந்த மல்டிப்ளை பண்ணால் 1, 4, 4. ஸோ 7, 9, 4. ஸோ இதுதான் வந்து இது மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர். கரெக்டாக? 7497.0 ஆக்சுவலாக. இப்போது நமக்கு என்னென்னா இங்கே ஒரு நம்பர் வந்து டெசிமலில் இருக்குது. ரைட்லேருந்து பாயிண்ட் முன்னாடி ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ இங்கேயுமே வந்து இங்கே நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். /4. இப்போ வந்து இது டிவைட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நீங்கள் டிவிஷன் பண்ணும் போதுமே அதே மாதிரி தான், நார்மல் நம்பர் வச்சு டிவைட் பண்ணிட்டு எத்தனை பாயிண்ட் இருக்கோ அதை தள்ளி வச்சுக்கலாம். ஸோ 7497/4. ஸோ 1 times 4 சப்ராக்ட் பண்ணால் 3 and then bring the 4 down. So 8 times 32. I think we made a mistake somewhere. Okay, போடலாம். ஸோ ரிமைண்டர் 2 and then bring the 9. இது வந்து 7 times 28. ஸோ 1 ரிமைண்டர். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா 16 வந்து 4 times. ஸோ 187/4. கரெக்டாக? இங்கே வந்து உங்களுக்கு ரைட்லேருந்து ஒரு டிஜிட் இருக்குது பாயிண்ட் பண்ணி. அப்போது இதுதான் வந்து இதோட ஏரியா. இப்போது நீங்கள் வந்து இதுக்கு √3 எக்ஸாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து வேறு மாதிரி வரும். நம்ம ஜஸ்ட் டேக்கிங் அப்ராக்சிமேட் வேல்யூ which is 1.7. அதனால் வந்து 187.4 வருது cm². இது வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா. இப்போ ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணால் நம்மளோட சம முடிஞ்சது. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். செக்டாரோட ஏரியா வந்து (462 cm²). 462 cm² minus 180
7.4. இங்கே 187 சப்ராக்ட் பண்ணலாம், அவ்வளோ இதாக பண்ண வேணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் this will become 5 and 12 minus 7 is 5. So this is 7, about 275 centimeter square approximately. கரெக்டா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் ஒன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.